பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மூடு ஸ்விங்கோட அந்த கேரக்டர்ஸை பற்றியும், அந்த கேரக்டர்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை அந்த மூவிஸில் வந்து ஒரு வேறு லெவலில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மூடு ஸ்விங்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து திடீர்னு தோணுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க வந்து நான் பார்த்ததுலேயே வந்து ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க வந்து திடீர்னு வந்து மூட் ஸ்விங்காக வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ யோசித்தேன், இவங்களே இப்படி பேசுகிறாங்களே, படத்தில் இந்த மாதிரி எவ்வளோ வந்து நடந்திருக்குன்றத வந்து ஒரு ஐடியாவாக கிடச்சிச்சு. அதை தான் வந்து ஒரு வீடியோவை இப்போ மேக் பண்ணியிருக்கோம். மூடு ஸ்விங்குன்னு சொன்னாலே வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து அன்னியனில் ப்ளே பண்ணுற அம்பி கேரக்டர் தான். விக்ரம் அந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே அந்த மூட் ஸ்விங்கை வேறு லெவலில் வந்து படம் ஃபுல்லாக கொண்டு வந்திருப்பார். குறிப்பாக அம்பி, ரெமோ, அன்னியன்னு சொல்லிட்டு அந்த 3 வேரியேஷனையும் வந்து வேறு லெவலில் வந்து பிச்சு உதறியிருப்பார் ஆக்டிங்கில். அதுவும் ஒரு சீனில் வந்து பிரகாஷ் ராஜ் கிட்ட அந்த இன்ட்ராகேஷன் ரூமில் வந்து ஒரு வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். அந்த படத்தோட அந்த ப்ளஸ்ஸுக்கு காரணம் அவரோட அந்த மூட் ஸ்விங்கோட அந்த தாக்கம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த 3 கேரக்டருக்கும் வந்து வித்தியாசமான ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். அம்பி வந்து ஒரு நல்லவனாகவும் எந்த ஒரு பாவமும் பண்ணாதவனாகவும் இருப்பான். ரெமோ வந்து ஒரு சாக்லேட் பாயாக எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து பிடிக்கிற அளவுக்கு ஒரு வேறு லெவலில் வந்து ப்ளே பாயாக இருப்பார். அன்னியன் வந்து எந்த தப்பும் நடந்தாலும் அந்த தப்பை வந்து எல்லாரையும் வந்து கொல்கிற அளவுக்கு அவருக்கு கோவம் வரும். அநியாயம் நடந்தால் அவருக்கு வந்து பிடிக்காது. அந்த 3 கேரக்டரையும் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து நம்ம விக்ரம் அவர்கள் ப்ளே பண்ணியிருப்பார். அந்த படத்தோட வெற்றிக்கு காரணமே அந்த 3 கேரக்டரும் வந்து அவர் ப்ளே பண்ண அந்த மூட் ஸ்விங் தான். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து அயன். இந்த படத்தில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து தேவாவை ப்ளே பண்ண நம்ம சூர்யா அவர்கள் ஒரு அட்வென்ச்சர் கலந்த ஒரு ரோலில் வந்து நடிச்சிருப்பார். அதாவது எந்த ஒரு பயமே இல்லாமல் ஒவ்வொரு லொக்கேஷனாக போய் அவரோட கேரக்டரை வந்து ரிவீல் பண்ணுவார். குறிப்பாக வந்து ஆஃப்ரிக்காவுக்கு போவார். அது மட்டும் இல்லாமல் அந்த தங்கம் கடத்துறது, அது மட்டும் இல்லாமல் நிறையா அந்த ஸ்ட்ரகிளிங் வேலையெல்லாம் ஃபுல்லாக பண்ணுவார். அதில் வந்து அவருக்கு கிடைக்கிற அந்த மூட் ஸ்விங் தான் வந்து இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் அவரோட மூட் ஸ்விங் வேறு லெவலில் இருக்கும். அது குறிப்பிட்டு சொல்லணுன்னா, அவர் வந்து அந்த பன்னில் வந்து அந்த கோல்டை கடத்திக்கிட்டு வந்துருப்பார். அதில் வந்து அவரோட டிரான்சாக்ஷன் 3ஆக இருக்கும். முதல்ல வந்து பதட்டமாகவே இருப்பார். அதுக்கப்புறம் அந்த ஒரு செக் போஸ்ட்டை தாண்டினதுக்கப்புறம் ஒரு ஹாப்பி மூடாக கொண்டு போவார். அதுக்கப்புறம் அந்த ரைடு வரையில் அவர் வந்து அந்த டென்ஷன் மூடையும், அதுக்கப்புறம் அந்த துரோகம் பண்ணான்னு சொன்னோடனே அந்த கோவம் மூடையும் அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரே சிச்சுவேஷனில் ஒரே நாளில் அந்த ட்ராவல் பண்ணி காட்டுவார். இது அந்த மூட் ஸ்விங்கில் வேறு லெவலில் ஒர்க் ஆகிருந்தது. நம்ம 3ஆவதாக பார்க்க போகிறது மாநாடு. மாநாடு வந்து ஒரு டைம் லுக் ஜானரில் ஒரு வேறு லெவல் வந்து மூட் ஸ்விங்கான மூவி. குறிப்பாக சொல்லணும்னா, முதல்ல வந்து அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர் பதட்டமாகவும் என்ன நடக்குதுன்னு தெரியாது, அது குழப்பத்திலையும் இருப்பார். ரெண்டாவது வந்து ஓரளவுக்கு அவருக்கு வந்து லூப் ஆகுதுன்னு தெரிஞ்சோடனே அதுக்கு வந்து அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக வந்து அவர் வந்து நடந்துக்கிட்டு இருப்பார். இதுக்கடுத்து இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிடும். 3ஆவது வந்து இந்த பர்பஸை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவர் வந்து நடத்துகிற அந்த திங்கிங்கு, அதே மாதிரி ப்ராசஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். குறிப்பாக வந்து ஒரு ப்ராசஸில் வந்து அவர் 1 டேக்கில் ஒன்று நடிச்சிருப்பார். குறிப்பாக வந்து அந்த நாளில் வந்து கடந்து போயிடுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கொண்டுருவாங்க. அந்த சேரில் உள்ள அந்த சீக்வன்ஸில் அவரோட கேரக்டருக்கான பர்ஃபார்மன்ஸை வேறு லெவலில் வந்து மூட் ஸ்விங்காக காமிச்சிருப்பார். அந்த சீன் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே சீனில் ஒரு ஃபன் எலமெண்ட்டோடு வந்து அந்த கொண்டு வந்து எமோஷ்னலாக வந்து அவர் ட்ராவல் பண்ணியிருப்பார். அது வந்து அந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது அந்த சீனு. அதில் நீங்கள் வந்து நல்ல அந்த மூட் ஸ்விங்கை வந்து ஜட்ஜ் பண்ணலாம். நம்ம கடைசியாக வந்து பார்க்க போகிறது வந்து என்ன படம்னு பார்த்திங்கன்னா, அது வேறு எந்த படமும் கிடையாதுங்க, நம்ம பிதா மகன் தான். இந்த படத்தில் வந்து நம்ம விக்ரம் அவர்கள் அவர் வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருப்பார். அவரோட கேரக்டருமே வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும். முதல்ல வந்து விக்ரஸாக இருப்பார். அப்புறம் சூர்யா அவர்களுக்கும் அவங்களுக்கும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த அன்பாகவும், குறிப்பாக சொல்லணும்னா நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு கட்டத்தில் சூர்யா வந்து இறந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு மிருகத்தனமான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் வந்து அந்த மூட் ஸ்விங்குக்கான ஒரு ஹைப்பாக கொண்டு வந்திருந்தது. இதெல்லாம் வந்து இந்த மூட் ஸ்விங் எதுக்காக சொல்லியிருந்தோம்னா, ஒரு கேரக்டரை எப்படியெல்லாம் வந்து மூட் ஸ்விங் மூலமாக வந்து ட்ராவல் பண்ணும், அந்த கேரக்டரோட மூட் ஸ்விங் வந்து ஆக்டர் எடுத்தால் எப்படி படம் வந்து ட்ராவல் ஆகுன்றது தான் வந்து ஒரு கான்செப்டாக எடுத்தோம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா, இது இல்லாமல் வேறு எந்த மூட் ஸ்விங் கேரக்டர் உங்களுக்கு வந்து இம்பாக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.